அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் முகேஷ் மோகன், முகேஷ் ஆர்த்தோ கேர் மருத்துவமனை திருச்சியிலேருந்து பேசுகிறேன். நான் ஒரு எலும்பு மருத்துவர். எலும்புனா நீங்கள் நினைக்கலாம் ஃப்ராக்சர்ஸ்க்கு ட்ரீட் பண்ணக்கூடிய டாக்டர் அப்படிங்கிறது மாதிரி எல்லாருக்கும் தோணலாம். பட் நம்மளோட எலும்பு உடம்போட முழு பறவைகளும் எல்லா இடத்துலையும் இருக்குது. கழுத்தில் ஆரம்பித்து விரலில் வரைக்குமே பார்த்திங்கன்னா எலும்பு மண்டலம் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. இதில் நிறைய சந்தேகங்கள் மக்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. உதாரணத்துக்கு கழுத்து எலும்பு முதுகெலும்புலாம் யார்கிட்ட பார்க்கணும் அப்படிங்கிறதே அவங்களுக்கு பெரிய குழப்பமாக இருக்குது. சில பேர் மசாஜ் பண்ணாலே சரியாக போகக்கூடிய வழியாக இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு முதுகு வலியை தவறாக எடுத்துக்கிறாங்க. பட் எலும்பு மண்டலம்னா என்ன, அதோட ஃபங்க்ஷன் என்ன, அது எஸ்பெஷலி தண்டுவடை எலும்போட முக்கியமான ஃபங்க்ஷன்கள் என்ன அப்படிங்கிறத விளக்கமாக சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டோம். அதோட முயற்சி தான் இது. எல்லாரும் கண்டுக்கலாம். இப்போ தண்டுவடை எலும்பு ஸ்பைன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா என்ன, வாட் இஸ் திஸ் ஃபங்க்ஷன்? ஸோ நமக்கு உடம்போட மெயின் அச்சாணியே நம்மளோட ஸ்பைன் தான். இப்போ அச்சாணின்னு சொன்ன உடனே தான் எனக்கு ஒரு திருக்குறளோட ஞாபகம் வருது. பீலிப்பை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மயில் பீலியா இருந்தாலுமே ரொம்ப லைட்டு தான், ஆனால் அதே நீங்கள் எக்ஸசிவ் லோடில் கொண்டு போய் ஒரு வண்டியில் வச்சிங்கன்னா அதோட அச்சாணியும் முறிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தண்டு உடங்கிறது ஒரு அச்சாணி தான். பட் அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விலங்கிலிருந்து மனிதன் உருவானாங்கிறது நம்மளுடைய பரிணாம வளர்ச்சியில் சொல்கிறோம். ஆனால் விலங்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 4 காலில் நடக்கும்போது அந்த எலும்பு முதுகெலும்பு பார்த்தீங்கன்னா ஒரு படுத்த நிலையில இருக்கும். பட் மனிதன் எப்போ ஆனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எலும்பு இப்படி நிமிர்ந்த உடனே தான் நம்ம மனிதனாவே மாறணும். ஸோ அப்போ விலங்கிலிருந்து நம்ம மனிதனா உருவானதுக்கு முக்கிய ஒரு நிகழ்வே இந்த தண்டுவடை எலும்பு நிமிர்ந்தது தான். அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது. அதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும்.